வாரன் பஃபட்டோட நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட முகேஷ் அம்பானிய விட அதிகம். ஆனா வாரன் பஃபட் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பிசினஸுமே இப்போ வரைக்கும் பண்ணல. ஸோ எப்படி வாரன் பஃபட்னால இவ்ளோ பெரிய வெல்த்த எந்த பிசினஸுமே பண்ணாம கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு ஒரே ஒரு ரீசன் தான். அவர் இன்வெஸ்ட் பண்ணி மட்டும் தான் இவ்ளோ பெரிய வெல்த்த அவர் கிரியேட் பண்ணாரு. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணி மட்டும் தான் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களாலையும் நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வாரன் பஃபட் நமக்கு சொல்கிறார். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்டே பண்ணாமல் இந்த 2026 தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்டான வீடியோவுக்கு தான் வந்திருக்கிறீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா, பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸில் இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETF அப்படிங்கிற வரைக்கும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல இருந்துட்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா போதும், இந்த 2026 நீங்களும் ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ணி மட்டுமே. ஸோ முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 விஷயம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்படுற ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பீரியடில் நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்ஸோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ விற்று தான் நீங்கள் அந்த எமர்ஜென்சியை ஓவர் கம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா, அதுவே உங்ககிட்ட இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்ஸ்லையோ அல்லது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுலையுமே கை வைக்காமல் இந்த எமர்ஜென்சி பீரியடை ஓவர் கம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக நம்ம அலோகேட் பண்ணி வைக்கிற ஒரு அமௌண்ட்டு தான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அல்லது இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சமாக ஒரு போர்ஷனை எடுத்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 3 to 6 மந்த்ஸோட உங்களுடைய மந்த்லி ஏர்னிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக. ஸோ இந்த அமௌண்ட்டை தூக்கி ஒரு நல்ல இடத்துல பார்க் பண்ணி வைக்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்படி பார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ரெக்யூர்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை கம்பல்சரியாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பண்ணி வச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ரெண்டாவதாக இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அது என்ன அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆல்ரெடி நான் என்னுடைய நிறைய வீடியோஸில் ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லிட்டேன். ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய லாஸாக ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வருஷத்துக்கே வெறும் 8,000 மட்டும் பே பண்ணி ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை அஃபோர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டையுமே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. நான் முதலேயே சொன்ன மாதிரி இது கம்பல்சரி கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே வரும்போது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒன்று ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். ரிஸ்க் ப்ரொஃபைலா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சிம்பிளாக என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, என்னால் எவ்வளோ ரிஸ்க் அதிகபட்சமாக எடுக்க முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ என்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ரிஸ்க் ப்ரொஃபைலில் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் நல்ல வெப்சைட்டை பார்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக சில பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இப்போ கரெக்ட் ஆகும்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக ஸ்டாக்ஸை பை பண்ணுவீங்களா, இல்லை உங்களுடைய ஸ்டாக்ஸை செல் பண்ணுவீங்களா, எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான சில பேசிக்கான கொஸ்டின்ஸை மட்டும் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் ChatGPT பார்த்தெல்லாம் எழுத வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது. பேசிக்காக உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அந்த சிச்சுவேஷனில், அந்த சினாரியோஸில் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத காமிச்சிருவாங்க. ஸோ இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். முதல்ல என்ன அப்படின்னா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா, அவங்க அதிகமாக ரிஸ்க் எடுக்கவே பயப்படுவாங்க. இப்போ என்கிட்ட என்ன இருக்குதோ அதை மட்டும் நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டா போதும், அதிகமான ரிட்டர்ன்ஸ் எனக்கு தேவைப்படாது, தேவைப்பட்டாலுமே ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆளுங்களை தான் நம்ம கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்க நம்ம கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவதாக மாடரேட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த கேட்டகரி என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, என்னால் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும், கேபிட்டலையும் லூஸ் பண்ண விரும்பலை அப்படிங்கிறத சொல்கிறவங்க தான் வந்துட்டு இந்த மாடரேட் இன்வெஸ்டர்ஸ். கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்களை சொல்லலாம். ஸோ மூணாவதாக இன்னொரு கேட்டகரியை நம்ம சொல்லலாம் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்லாம் யார் அப்படின்னா, அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்புவாங்க, அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ இவங்களை தான் நம்ம அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உங்களால் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான போர்ட்ஃபோலியோ நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும்.
ஸோ போர்ட்ஃபோலியோவா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. குரூப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேர்த்து தான் நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட எஃப்டி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து தான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சில பேசிக்காக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிற டைமை நம்ம எல்லாருமே அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அதிகமான பேர் வந்து எஃப்டியில் போட்டு வச்சுருப்பாங்க. இதுலேயே நம்ம கிட்டத்தட்ட போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா விலைவாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ நம்ம இன்னைக்கு ₹1 கொடுத்து ஒரு சாக்லேட்டை வாங்க முடியுது அப்படின்னா நம்ம அதே சாக்லேட்டை வாங்குறதுக்காக ₹2 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பொருட்களோட விலை வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கரன்சியோட வேல்யூ அப்படிங்கிறது டிப்ரிசியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். நீங்கள் எஃப்டியில் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களோட அமௌண்ட்டை அப்படியே சாப்பிட்ரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 2% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் மெடிக்கல், எஜுகேஷன் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 to 8% நம்ம சொல்லலாம். ரவுண்டாக 6 அப்படிங்கிறதே நம்ம வச்சுக்குவோம். பேங்க்ல இருந்து உங்களுக்கு வெறும் 7% ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க்ல போட்டுட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செல் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரியலான இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வெறும் 1%. பேங்க்லேருந்து கிடைக்கிற 7%த்தையும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற 6%த்தையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு பேர் தான் ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதை சிம்பிளாக அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வெறும் 1% தான். உண்மையான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வெறும் 1%. ஸோ 1%க்காக நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த முட்டாலும் பண்ண மாட்டான். ஸோ உங்களால் ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது அல்லது ரொம்ப ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இல்லை கொஞ்சம் நல்ல மேரேஜ் இருக்குது இல்லை எஜுகேஷனுக்காக வச்சிருக்கிற அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் இந்த எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக. ஸோ உங்களுடைய கோலுக்கு ரொம்ப டைம் இருக்குது அப்படிங்கும்போது எஃப்டி பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. இல்லை நான் எஃப்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை சொல்வேன். ஸோ நீங்கள் நார்மலாக ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், எஸ்பிஐ, கனரா இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்டிலேருந்து கிடைக்கிற ரேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அல்லது என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேங்க்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஆர்பிஐக்கு கீழே வரவங்க தான். ஸோ அதனால் உங்களோட அமௌண்ட் அப்படிங்கிறது செக்யூராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இவங்க கிட்ட போய் உங்களுடைய எஃப்டியை பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை விட 1-2% வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு HDFCயில் 6% கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் உங்களுக்கு 7 to 8% வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எஃப்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக எஃப்டியை விட கொஞ்சமாக அதனால் அதிக ரிஸ்க்கை எடுக்க முடியும். கொஞ்சம் எனக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பாண்ட் அப்படிங்கிறது வெறும் நம்ம தமிழில் பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை வந்துட்டு கவர்மெண்ட்டும் செல் பண்ணுவாங்க, அந்த சேம் டைம் ப்ரைவேட்ஸும் செல் பண்ணுவாங்க. இந்த பாண்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறது, நீங்கள் கொடுக்குற கடனை வச்சுட்டு அவங்களுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணிக்குவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பெரிய பெரிய கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்ஸை கூட இந்த பாண்ட்ஸ் அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த பாண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 to 11-12% வரைக்கும் கூட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் டியூரேஷன் அப்படிங்கிறதும் ஒரு 5 to 7 years அந்த மாதிரி கொஞ்சம் லாங் டேர்மில் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எஃப்டியை விட கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னால் அதை விட கொஞ்சம் ஓரளவுக்கு ரிஸ்க்கை எடுக்க முடியும், ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் மாடர்ன் ப்ராடக்ட்ஸை எதிர்பார்க்குறேன், கொஞ்சம் ரிவார்டும் எனக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே நம்ம ஊரில் நிறைய பேர்த்துக்கு ஒரு பயம் இருக்குது, போட்ட காசு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக போயிடும். நீங்கள் நல்ல கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா. நல்ல கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மணி அப்படிங்கிறது லாங் டேர்மில் நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணும். ஸோ அதை விட்டுட்டு ₹1 ஒரு கம்பெனி இருக்குது, ₹2 ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய டேஞ்சர்.
ஸோ இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க்ஸ்லாம் கடன் வாங்காமல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மணியை ரைஸ் பண்ணுவாங்க. ஏ அப்படிங்கிற கிட்ட இருந்தும் பி, சி, டி இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை கொடுத்துட்டு அவங்க மணியை ரைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்களும் க்ரோ ஆவாங்க, அவங்களோட பணமும் க்ரோ ஆகும். கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்காக அந்த கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க. ஸோ டிவிடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ₹1 ₹2 அல்லது சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட்டை டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லா கம்பெனிஸுமே மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸுமே பே பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும்தான் எனக்கு ரிட்டர்ன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, ₹10 வாங்குறீங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் அந்த கம்பெனி ₹1000 இருக்குது அப்படின்னா, ஸோ அது ₹1000 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது, அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அது 10லேருந்து 0க்கு கூட போகலாம், 100 ஆகலாம், 500 ஆகலாம். அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த கம்பெனியை பொறுத்தது தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் கேரண்டீட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் ₹10 வாங்கி ₹1000 உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஸோ இவ்வளோ பெரிய கேப், இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு டிவிடெண்ட் அப்படிங்கிறதும் கிடைக்கும், அட் த சேம் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக சிம்பிளாக ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னால் ஒரு ஸ்டாக் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு பிக் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது, அந்த அளவுக்கு என்கிட்ட நாலேஜும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க முடியும். ஸோ இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரொஃபஷனலான ஒரு ஃபண்ட் மேனேஜர். அதுக்காகவே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியே கம்பெனிஸை பற்றி படித்த ஒரு ஆள் உங்களை மாதிரியே இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000, 10,000, லட்சம் இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை வாங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ₹100, ₹200, ₹500 அப்படிங்கிற அமௌண்ட்டை வாங்கி இந்த ஃபண்ட் மேனேஜர், இவருக்கு பேர் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த படித்த ஆளுக்கு பேர். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இவருக்காக ஒரு குறிப்பிட்ட சதவீதம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 0.5 to 1% அப்படிங்கிறத ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் ஃபீஸாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக எடுத்துக்குவாங்க. என்ன எக்ஸ்பென்சஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவருக்கு வேலைக்கு சம்பளம் கொடுக்கணும், கம்பெனி நடத்த காசு வேணும், ஆஃபீஸ்க்கு ரெண்ட் கொடுக்கணும், வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லேபர்ஸ்க்கு சேலரி பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸ்க்காகவும் ரொம்ப மைன்யூட்டாக மட்டும் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து எடுக்கிற ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கான அளவை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் மினிமம் ஒரு 100, 500 இருந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஒரு மாடரேட் அல்லது அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை விட ஒரு நல்ல ப்ராடக்ட், இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அது ETF அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ETF அப்படிங்கிறது ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான். இது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியும் ஒர்க் ஆகும், அட் த சேம் டைம் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியும் ஒர்க் ஆகும். ஸோ அதாவது இதுலேயும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிற இருப்பார். இதுலேயும் அவர் தான் வந்துட்டு உங்களுக்காக டிசிஷன்ஸை எடுப்பார். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ETF அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இன்னும் கோல்டு, சில்வர் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நீ எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கோல்டு அண்ட் சில்வர் அப்படிங்கிறதையும் நம்ம லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஃபிசிக்கலாவோ அல்லது ஃபோன்பே, பேடிஎம் வழியாக வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறத பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கோல்டு மேலே எந்த ஒரு சென்டிமெண்ட்டுமே இல்லை, பியூராக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா ETF அப்படிங்கிற மெத்தட், இந்த மெத்தட் வழியாக நீங்கள் கண்டிப்பாக கோல்டு அண்ட் சில்வர்ஸ் அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு எமோஷனலுமே இல்லை, சென்டிமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ETF மெத்தட் வழியாக வாங்கலாம். ஸோ கோல்டோட ப்ரைஸை பொறுத்து இந்த ETF அப்படிங்கிற ப்ரைஸும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ETF அப்படிங்கிறதுல நிறைய பெரிய ஒரு கான்செப்ட், ETF, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாமே ஒரு பெரிய நிறைய கான்செப்ட். நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பக்கமே வர மாட்டீங்க, வேணாம் அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப லிமிட்டடாக மட்டும் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ நான் முதலேயே சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் ஸ்டாக் மார்க்கெட் அண்டு
அது ரிலேட்டடான ப்ராடக்ட். ஸோ நான் ஏன் எஃப்டி, பாண்ட்ஸ் இதெல்லாமே தவிர்த்துட்டு இந்த பக்கம் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வரணும் அப்படின்னா, நீங்கள் எக்கானமியோட சேர்ந்து க்ரோ ஆகணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் இதில் தான் உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். லாங் டேர்மில் வெல்த் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இதில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் மீன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இடிஎஃப்ஸ். ஓகேவா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்த்தாச்சு. எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படின்னா பேசிக்காக எஃப்டி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் அதை டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் அண்ட் பேன் வச்சு ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களால் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குமே உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அண்ட் ஆதார், பேன் நீங்கள் மேஜராக இருக்கிறீங்க அப்படின்னா போதும். ஸோ உங்களால் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். பாண்ட்ஸுக்கு ஒவ்வொரு ப்ரோக்கர்ஸும் ஒரு சில ப்ரொசீஜர்ஸை வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட நார்மலாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஸோ டிமேட் அக்கௌண்ட்டா எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சிம்பிளாக வீட்டில் இருந்துட்டு ஏஞ்சல் ஒன், ஜெரோதா அண்ட் தன் அந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. நான் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட ஓப்பன் பண்ணி அந்த டிமேட் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பேசிக்கான ப்ராடக்ட்ஸில் இருந்துட்டு அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ரிட்டர்ன்ஸ், யாருக்கு இது சூட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.